ஆரம்ப விழாவில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் முக்கியமாக கலந்துக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார் ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாது, டைரக்டர் யாருன்னு தெரியாது. எனக்கு என்னுடைய நண்பர் என் 2 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு சித்தார்த் விபின். அவர் கூப்பிட்டாரு, திடீர்னு காலையில் வரணும் சார் அப்படின்னு சொன்னார். நான் வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு இந்த பூஜை. இந்த பூஜையை பண்ண ஒரு சென்டிமெண்ட், நம்ம எல்லாத்துலேயும் ஒரு சென்டிமெண்ட் பார்ப்போம். இந்த பூஜையை பண்ண அந்த குருக்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு இன்வால்மெண்ட்டோட இந்த பூஜையை பண்ண, சும்மா ஏதோ தட்சிணைக்கு பண்ண மாதிரி பண்ணாமல் ஒரு உண்மையான ஒரு உருக்கத்தோட அந்த பூஜையை பண்ணார். அதுவே இந்த படத்தினுடைய ஆரம்பம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடச்சிது. அடுத்து இதில் ஆஷிகா ஆனந்த் ஹீரோயினாக பண்ணுறாங்க. அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது நண்பர் இவர் விபின் ஹீரோவாக பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே ஏதாவது அவரோட நம்ம இருந்தோம்னா சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஏதோ ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இதில் வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த கேரக்டரை பற்றி நான் இங்கே சொல்லணும்னு விரும்பலை. ஏன்னா படம் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து ஒரு சின்ன விஷயம், படம் யார் நடிக்கிறா அப்படின்றது 2வது விஷயம். கண்டென்ட் நல்லா இருக்கணும், அந்த சொல்லப்படுகின்ற விஷயம் நல்லா இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் படம் நிச்சயமாக ஓடும். நடிகர்கள் நடிக்கிற படங்கள் முதல் காட்சி தான். அந்த முதல் காட்சி தான் ஒரு படத்தினுடைய தலைவிதியை நிர்ணயம் பண்ணுது. ஆகவே அந்த படம் நல்லா இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு ஷோவுக்கு போயிட்டு வெளியே வரவங்க அத்தனை பேரும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. அது மாதிரி இந்த படம் பேசப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அந்த ஸ்கிரிப்டு, இந்த பூஜையில் வச்ச அந்த ஸ்கிரிப்டு ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்டை பார்த்தேன். அதுலேயும் அந்த டைரக்டருடைய முழு ஈடுபாடு எனக்கு தெரியுது. அப்படி முழு ஸ்கிரிப்ட் இருந்தாவே அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். ஆஷிகா ஆனந்த். ஸோ இன்னைக்கு ரொம்ப பெரிய நாள் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்தீங்க. அண்ட் ரொம்ப நல்லா பூஜா போச்சு வித் ஆல் யூர் பிளெஸிங்ஸ். இன்னைக்கு என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சல்ஃபரோட பூஜா தான் நடந்திருக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க, இப்போ போஸ்டரில் புதுசாக இருக்குது, ஒரு காப்பாக பண்ண போகிறேன் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக ஆக்ஷனும் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும் which I'm gonna do first time. ஸோ உங்கள் பிளெஸிங்ஸோட கண்டிப்பாக ஐ திங்க் இது ஒரு உங்கள் எல்லாருக்கும் சேரணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி விஜயசாந்தி மேம் இஸ் மை இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஐ வாண்ட் டு ப்ரூவ் நிறைய விஷயம் இப்போ வர டைமில் நிறைய வெயிட் லாஸ் பண்ணியும் நிறைய விஷயம் பண்ணியும் ஐ would just want to prove certain things. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் புவன் சார். அண்ட் அவங்க நிறைய படத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் த டீம். சித்தார்த் விபின் நடிக்கிறாங்க அண்ட் இஸ் டூயிங் த மியூசிக் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெயிட் ஃபார் த ஃபிலிம். கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. இல்லை, கண்டிப்பாக கிளாமர் இல்லை. அண்ட் ஐ திங்க் அதுதான் நான் இப்போ சொன்னேன். நிறைய விஷயம் தாண்டி இப்போ இனிமேல் கிளாமர் மட்டும் கிடையாது, பட் நிறைய விஷயம் ஐ வாண்ட் டு ப்ரூவ் இட் த்ரூ மை ஆக்டிங். அண்ட் அதுதான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் போலீஸாக பண்ண போகிறேன், ஒரு காப்பாக பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு சோஷியல் டியூட்டி. அண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் வைஸ் ஐ கேன் நாட் டெல் ஹவு இட் இஸ் கோனா பி. பட் ஒரு பொறுப்பான ஒரு காப் தான் பார்க்க போகிறீங்க சூன் இன் தியேட்டர்ஸ். ஆமாம், இது விமென் சென்ட்ரிக் தான். ஸோ இது என்னை சுற்றி தான் இருக்கும். நிறைய ஃபைட் இருக்கு. ஸோ ஆக்ஷன் இருக்கு, கண்டிப்பாக ஆக்ஷனும் இஸ் தேர். அண்ட்
ஐபிஎஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆக்ஷனும் இருக்குது அண்ட் இந்த படத்தில் நான் என்னோட ஸ்டன்ட்ஸ் நானே பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுறேன்.